வெல்கம் டு ட்ரீம் டிசைன். ஸோ இப்போ நம்ம டுட்டோரியல் நம்பர் 6 பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஸ்கெட்சில் அடுத்தடுத்து என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு ஸ்கெட்சுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. சென்டருக்கு மட்டும் ஷேடடாக காமிக்குது. ஷேடட் ஸ்கெட்ச் கவுண்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு இன்கேஸ் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக இருந்தால் ஷேடராக காமிக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக காட்டும். இதை நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்க்கணுன்னா டிஸ்பிளே ஆர் டெலீட் ரிலேஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ அது பார்த்துடலாம். ஸோ இது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ரிலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த லைனோட ரிலேஷன் எதுவும் இல்லை, அதனால் காட்டல. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இதில் ட்ரா பண்ணும்போது வெர்டிக்கல் ட்ரா பண்ணேன்னா அங்கே ஒரு வெர்டிக்கல்னு சிம்பிள் காட்டுது. ஹரிசாண்டல் ட்ரா பண்ணேன்னா ஹரிசாண்டல் ஒரு சிம்பிள் காட்டுது. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் இது வெர்டிக்கல் லைனு. ஸோ அதுக்கான சிம்பிள் இது ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ இதுதான் டிஸ்பிளே ஆர் டெலிட் ரிலேஷன் இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரிலேஷன் செலக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் எனக்கு வேண்டாம், நான் டெலிட் கொடுக்கணும்னா, ஸோ இப்போ அந்த ரிலேஷன் அதாவது ஷோ ஆகுது இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐக்கான் வேணும்னா அதை நீங்கள் டிஸ்பிளேன்னு கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஆக்சுவலாக இப்போ வரல. ஸோ இப்போ வெர்டிக்கல்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலுங்கிற ஐக்கான் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆர் டெலிட் இன்கேஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம அதை டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். இன்கேஸ் வேண்டாம்னா நம்ம அதை டெலிட் பண்ணிட்டோன்னா டெலிட் ஆகிடும். ஸோ அந்த ரிலேஷன்ஸ் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை எனக்கு ஆட் ரிலேஷன் கொடுக்கணும், 2 லைன் ட்ரா பண்ணிட்டேன், அது வந்து கொஞ்சம் ஆங்குலராக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட்டு பர்பெண்டிகுலர்னு கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் GDNTன்னு கொடுத்துருப்பேன். இப்போ நான் ஈக்குவல்னு கொடுத்துட்டேன். ஈக்குவல் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 2 லைன் ஈக்குவலுங்கிறக்காக ஈக்குவல்ன்ற சிம்பிள் காட்டுது. இன்கேஸ் நான் பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டேன்னா இந்த 2 லைனுமே பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த டாட்டில் இருந்து இந்த டாட்டு. ஸோ இப்போது இதுதான் ஆட் ரிலேஷன்றது. ஸோ இப்போ ஆட் டிஸ்பிளே ஆட் டெலிட் ரிலேஷன்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆட் ரிலேஷன் என்னன்றது பார்த்தாச்சு. இன்கேஸ் நான் இப்போ இந்த 2 உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆட் ரிலேஷனில் ஸோ இந்த லைனு ப்ளஸ் இந்த லைன் 2 லைனும் செலக்ட் பண்ணியாச்சு. ப்ளூ கலரில் காட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா லைன் 1 லைன் 2 இருக்குது. நான் இப்போ பர்பெண்டிகுலர் கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிடுச்சுன்னா 2 லைனும் வந்து பர்பெண்டிகுலர் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நான் இப்போ பர்பெண்டிகுலரும் கொடுத்தோன்னே இது மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு 2 லைன் ட்ரா பண்ணிட்டீங்க, பர்பெண்டிகுலராக வேணும் இல்லை பேரலாக வேணும்னா நம்ம அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 2 லைனையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இதே மாதிரி காட்டும். வெர்டிகலாக, ஹரிசாண்டலாக, பர்பெண்டிகுலராக, ஈக்குவலாக அப்படின்றது. இல்லை எனக்கு ஷார்ட்கட்டில் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட் ரிலேஷனில் போயிட்டு இது 2யுமே செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட் ரிலேஷன்றது ஃபுல்லாக அவ்வளோதான் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்மலாக ஸ்கெட்சு ட்ரா பண்ணால் எப்படி ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு லென்த் எவ்வளோன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வித் எவ்வளோன்னு கொடுத்தாச்சு. நான் என்ன இருக்கோ ப்ளஸ் லென்த் வித் மட்டும் கொடுத்தா பத்தாது, XYயில் எங்கே இருக்குது அப்படின்றது. இப்போது நான் ஆர்ஜின்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இங்கே இருக்கணும். அதே மாதிரி ஹைட்டு ஆக்சுவலாக லென்த்து கொடுத்தாச்சு, ஹைட்டும் கொடுத்தேன்னா ஸோ இப்போது இந்த ப்ரொஃபைலு XYன்ற ஸ்கெட்சில் எங்கே இருக்குதுன்னு நான் ஃபுல்லி டிஃபைன் கொடுத்துட்டேன்னா இந்த ஸ்கெட்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லி பிளாக் கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்துச்சுன்னா தான் அது என்ன அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்ச். அதாவது எங்கே இருக்குங்கிற லொக்கேஷனை நம்ம ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிட்டோன்னா தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் ஆகும். இன்கேஸ் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனும் தெரியாது, நான் ஆஸ் யூஷுவல் ட்ரா பண்ண ட்ராயிங்கே வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகணும், இதில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக போய்ட்டு ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சுன்னு கொடுத்துலாம். நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சுன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சுன்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஆல் என்ட்ரிஸ் இன் ஸ்கெட்சுன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. ப்ளஸ் எல்லாமே பிளாக் கலரில் வந்துடுச்சு. நம்ம டைமென்ஷன் தெரியும் அப்படின்னா நம்ம அதில் கொடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஸ்கெட்சுமே ஃபுல்லி டிஃபைன் ஆகலைன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே காட்டும். நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு 3 லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் ஷோ ஆகுது ஃபுல்லி டிஃபைன்ட் ஸ்கெட்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ரிப்பேர் ஸ்கெட்சுன்னு இருக்கு இல்லையா, ரிப்பேர் ஸ்கெட்ச் எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்கேஸ் நம்ம ஏதோ ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ண ப்ரொஃபைலில் கேப் இருக்குது எங்கேங்கிறது எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த ரிப்பேர் ஸ்கெட்சுன்னு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இருங்க, இந்த கேப் ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் பக்கத்தில் வச்சுட்டு கொடுத்தேன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த கேப்பை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்கெட்சில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டும். அதுதான் ரிப்பேர் ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டல மினிமம் எவ்வளோ
parameter to show gaps similar than ஆக்சுவலாக என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை விட சிமிலராக இருந்தால் காமிக்கும். ஸோ அதுதான் நான் இப்போது வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிடுறேன், அதில் ஷோ ஆகலை. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப க்ளோஸாக பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகாத மாதிரி நான் கொடுக்குறேன். இன்கேஸ் இது மாதிரி தெரியாமல் நம்ம லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதோ ட்ரிம் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஒரு கேப் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஷேடரில் என்ன காமிக்கல, இது க்ளோஸ் ப்ரொஃபைல் இல்லைன்னு காட்டுது. பட் நமக்கு பார்க்கும்போது ஸோ இப்போ ஷேடர்லேயே தெரியாது. ஸோ க்ளோஸான மாதிரி தான் தெரியுது, பட் எங்கே கேப்புன்னு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கெட்சை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ரிப்பேர் ஸ்கெட்சுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரிப்பேர் ஸ்கெட்சுன்னு கொடுத்தோன்னே 1/1 காட்டுது. 1/1னா இதில் வந்து ஒரு இடத்துல எரர் இருக்குங்கிறத காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலரில் ஒரு ரவுண்ட் போட்டு ஹைலைட் ஆகி காட்டுது. ஸோ ஹைலைட் ஆகிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்பேர் ஆகிருக்குது எந்த இடம் அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். இன்கேஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டோம், க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக காட்டலை, ஃபுல்லி டிஃபைனாக கொடுக்க முடியாது, எங்கேங்கிறது தெரியணும்னா நம்ம இந்த ரிப்பேர் ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மினிமமில் காட்டணும், ஷோயிங் கேப்ஸ் சிமிலர் தென் அப்படின்னா இப்போ நான் 0.4ன்னு கொடுத்துருக்கேன். இதை நான் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 0.4 விட கம்மியாக இருந்தால் காட்டணும், இல்லை 1 mmக்குள்ளே இருந்தால் காட்டணும் அப்படின்றது நம்ம என்ன வேணுமோ அதை அங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் ரிப்பேர் ஸ்கெட்சுன்றது. ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா குயிக் ஸ்னாப்னு இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்னாப்னு சொல்லிவிட்டு ஆட்டோகேடில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆட்டோகேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு இன்கேஸ் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன்னா அந்த லைனை வந்து எங்கே பிக் பண்ணணும் அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் காட்டுது, அப்படி இல்லைனா ரைட் சைடு பாயிண்ட் காட்டுது, அப்படி இல்லைனா அந்த லைன்லேருந்து பிக் பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ நான் ஒன்லி மிட் பிளேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஸ்னாப்னு கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக மிட் பாயிண்ட் வரும். இப்போ டேஞ்சன்ட் ஸ்னாப்னு வச்சுக்கலாம். ஒரு இன்கேஸ் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஒரு லைன் போடணும். ஸோ நார்மலாக லைன் போட்டேன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டாக தான் பிக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனாகவோ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் தான் பிக் ஆகும். இன்கேஸ் நான் லைனே டேஞ்சட்டாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டேஞ்சன்ட் ஸ்னாப்னு கொடுத்துட்டேன்னா நான் சர்க்கிளோட அவுட்டரில் பிக் பண்ணேன்னா எங்கே பிக் பண்ணாலும் ட்ராக் பண்ண அது என்ன ஆகும்னா டேஞ்சன்ட் லைனாகவே நமக்கு என்ன ஆகும், எங்கே வேணுமோ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சன்ட்டுக்கான ரிலேஷன் அங்கேவே காட்டுது. ஸோ இந்த குயிக் ஸ்னாப்ன்றது ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுனா உங்களுக்கு எங்கே பாயிண்ட்டை பிக் பண்ணணுன்றதை நீங்கள் முன்னாடியே டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டேஞ்சண்ட்டாக வேணுமா, இல்லை பாயிண்டில் வேணுமா, இல்லை சர்க்கிளோட சென்டரில் வேணுமா அப்படின்றது ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிரிட்டுன்னு கொடுத்துருக்கேன். கிரிட்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்க்ரீன்லேயே ஒரு கிரிட் ஆப்ஷன் மாதிரி வரும். டாப்பில் பாட்டமில் எங்கே வேணால் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக XYயில் ஒரு ரிலேஷனில் கரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே குவாட்ரண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள்லே 4 எட்ஜ் பாயிண்ட் மாதிரி காட்டும். ஸோ இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாக நியரஸ்ட்டு ஸ்னாப்னா பக்கத்தில் இருக்க நியரஸ்ட்டு ஸ்னாப் எதுவோ அங்கே எடுத்துக்கும். இன்கேஸ் பாயிண்ட்னா பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் பிக் பண்ணிக்கிங்களோ அந்த இடத்துல மட்டும் வரும். ஸோ இன்றைக்கி டுட்டோரியல் பார்த்தாச்சு. யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.